ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோன்னா முள்ளங்கி கீரை. அதுதான் இன்றைக்கி நமக்கு வீட்டில் கூட்டு. அதுக்காக நம்ம காலைல மார்க்கெட் போயிருந்தேன். அதனால முள்ளங்கி விற்றுச்சு, சரின்னு சொல்லிட்டு முள்ளங்கி வாங்கிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணேன்னா முள்ளங்கிலாம் உடச்சிட்டு அந்த கீரையை அந்த நரம்புலாம் எடுத்துட்டு இதோ ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், பைத்தம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க கால் பண்ணதுனால நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஒரு சாரி, என்னை மன்னிச்சுக்குங்க. பைத்தம்பருப்பை வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கீரை நல்லா வேகணும். நம்ம முருங்கைக்கீரை முளைக்கிற மாதிரி இருக்காது இந்த கீரை. இந்த கீரை நல்லா வேகணுன்றதுனால பைத்தம்பருப்பு அரை வேக்காடு இருக்கும்போது இந்த கீரையை போட்டுடணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அது வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு தேவையான காரத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் சேர்த்து இப்போ நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம் போட்டு அந்த கீரையை போட்டு அது கூட உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நீங்கள் இது மாதிரி முள்ளங்கி வாங்கினீங்கன்னா அந்த கீரையை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த கீரையில் சமைங்க. அதுக்கப்புறம் சாதம் போட்டு நானும் வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் யாருமே முள்ளங்கி கீரை வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் வீட்டில் இது மாதிரி சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கீரை. எனக்கு ஆக்சுவலி இந்த கீரை ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் எப்போ பார்த்தாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பாய்.